வணக்கம். வியோம்பேதா அஸ்ட்ராலஜி நெக்சஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை மனமார வரவேற்கின்றோம். இந்த பகுப்பாய்வில் உங்கள் தனுசு ராசியின் ஒவ்வொரு நட்சத்திரமும் வெளிப்படுத்தும் தனித்துவமான ஆற்றலையும், இந்த ஜனவரி மாத கிரக இயக்கங்கள் உங்கள் வாழ்க்கையில் திறக்கும் புதிய வாய்ப்புகளையும், அவை உருவாக்கும் அனுபவங்களையும் சாத்தியங்களையும் ஆராய்வோம். பாரம்பரிய வேத ஜோதிட கோட்பாடுகள் மற்றும் அறிவியல் முறைகளின் அடிப்படையில் இந்த வீடியோவில் உங்களுக்கான ஜோதிட நிலைமையை வழங்குகிறோம். கிரகங்களின் இயக்கங்களை நம்பிக்கையுடன் ஏற்று மனதில் உறுதியுடன் செயல்படுங்கள். வீடியோவை முழுமையாக கேட்கும்போது இந்த மாதத்தின் சாத்தியங்களைப் பற்றிய தெளிவான பார்வை உங்களுக்கு கிடைக்கும். விண்மீன்கள் பேசட்டும், கிரகங்கள் வழிகாட்டட்டும், காலம் அமைதியுடன் இணங்கட்டும். தனுசு ராசியில் 3 நட்சத்திரங்கள் வீற்றிருக்கின்றன. மூலம், பூராடம் மற்றும் உத்திராடத்தின் முதல் பாதம். ஒவ்வொரு நட்சத்திரமும் தனித்துவமான சக்திகளையும் வாய்ப்புகளையும் உங்களுக்கு வழங்குகின்றன. மூலம் நட்சத்திரத்தின் 4 பாதங்களும் முழுமையாக தனுசு ராசியில் அமைந்து உங்கள் வாழ்வில் ஆழமான மாற்றங்களை தூண்டுகின்றன. ஆன்மீக விழிப்புணர்வு பெருகி அறிவின் ஆழங்களை ஆராயும் ஆர்வம் தீவிரமடையும். புதிய தொடக்கங்கள் உங்களை இயல்பாகவே கவரும், அதே சமயம் மாற்றங்களை சுலபமாக ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவமும் கிடைக்கும். போராடம் நட்சத்திரமும் அதன் 4 பாதங்களும் உங்கள் ராசியிலேயே நிலை கொண்டு வெற்றியின் வாசலை திறக்கின்றன. அங்கீகாரம் தேடி வரும் காலம் இது. உறவுகளில் உண்மையின் ஒளி பிரகாசிக்கும், கொள்கைகளில் உங்கள் நிலைப்பாடு வலுப்பெறும். மேலும் தெய்வீக வழிகாட்டுதல் உங்கள் பாதையை ஒளிமயமாக்கும். உத்திராடம் நட்சத்திரத்தின் முதல் பாதம் மட்டுமே தனுசு ராசியில் இருந்தாலும் அதன் சக்தி குறைவதில்லை. தலைமை பண்புகள் இயல்பாக வெளிப்படும், பொறுப்புகளை சுமக்கும் வலிமை கூடும். நீண்டகால கனவுகளை நனவாக்கும் உறுதியான பயணம் புதிய உத்வேகத்துடன் விரியும். மாதத்தின் ஆரம்ப நாட்களில் உங்கள் தன்னம்பிக்கை பிரகாசமாக ஒளிரும். தொழில்துறையில் தெளிவான பார்வை கிடைக்க புதிய முயற்சிகளுக்கான கதவுகள் திறக்கும். எனினும் மாதம் முடியும் தருவாயில் பொருளாதார விவகாரங்களில் கூடுதல் கவனம் செலுத்துவது அவசியம். வக்ர நிலையில் சஞ்சரிக்கும் குரு பகவான் கூட்டாண்மை விஷயங்களில் பொறுமையின் மகத்துவத்தை உணர்த்துவார். அவசரப்படாமல் ஆழ்ந்து சிந்தித்து செயல்படும்போது நீடித்த பலன்கள் கிடைக்கும். அதே சமயம் சனி பகவான் அவர் குடும்ப சொத்து விவகாரங்களிலும் முதலீடுகளிலும் உறுதியான முடிவுகள் எடுக்க வழிகாட்டுவார். பின்னோக்கிய பயணத்தில் இருக்கும் ராகு பகவான் தகவல் பரிமாற்றங்களிலும் ஒப்பந்தங்களிலும் எச்சரிக்கையுடன் செயல்பட அறிவுறுத்துவார். வார்த்தைகளை நிதானமாக தேர்ந்தெடுங்கள், ஆவணங்களை கவனமாக ஆராயுங்கள். மேலும் கேது பகவான் அவர் உயர்கல்வியுடன் தொடர்புடைய தொழில் வாய்ப்புகளையும் ஆன்மீக சார்ந்த வருமான வழிகளையும் வெளிச்சத்திற்கு கொண்டு வருவார். மாதத்தின் தொடக்கத்தில் உங்கள் உடல் சக்தியும் மன தெளிவும் உச்சத்தில் இருக்கும். இந்த நல்ல காலத்தை பயன்படுத்தி புதிய ஆரோக்கிய பழக்கங்களை தொடங்கலாம். எனினும் மாதத்தின் நடுப்பகுதியில் செவ்வாய் பகவான் அவர் இடம் மாறும் சமயத்தில் அவசர முடிவுகளையும் உடல் உழைப்பையும் சற்று குறைத்துக் கொள்வது நல்லது. சனி பகவான் அவர் கவனிப்பின் கீழ் நீண்ட நாட்களாக புறக்கணித்து உடல் நல விஷயங்கள் மீண்டும் நினைவுக்கு வரலாம். இது சரியான நேரம். மருத்துவ பரிசோதனைகளை மேற்கொள்ளவும் தேவையான சிகிச்சைகளை தொடரவும். தினசரி மூச்சு பயிற்சியும் சரிவிகித உணவும் உங்கள் உடலுக்கு புத்துணர்வு தரும். பின்னோக்கிய பயணத்தில் இருக்கும் குரு பகவான் மன அழுத்தத்திற்கு எதிராக ஆன்மீக கவசம் அளிக்கிறார். தியானம், யோகா போன்ற பயிற்சிகள் மன அமைதியை மேம்படுத்தும். அதே சமயம் போதுமான தூக்கமும் தண்ணீர் அருந்துவதும் மிக முக்கியம். மாதம் முடியும் தருவாயில் இந்த நல்ல பழக்கங்களை நிரந்தரமாக்கி வரும் காலத்திற்கான உறுதியான அடித்தளம் அமைத்துக் கொள்ளுங்கள். இந்த மாதம் உறவுகளில் புதிய பரிமாணங்கள் வெளிப்படும். மூலம் நட்சத்திரத்தினர் தங்கள் இயல்பான நேர்மையுடன், போராடம் நட்சத்திரத்தினர் உறுதியான அணுகுமுறையுடன் உறவுகளை மேம்படுத்துவர். மாதத்தின் தொடக்கத்தில் குடும்ப உறுப்பினர்களுடன் இனிமையான தருணங்கள் பகிரும் வாய்ப்புகள் அமையும். வக்ர நிலையில் சஞ்சரிக்கும் குரு பகவான் உறவுகளில் பொறுமையின் அவசியத்தை உணர்த்துவார். அவசரமான எதிர்பார்ப்புகளை ஒதுக்கி வைத்து
புரிதலுடன் அணுகும்போது உறவுகள் ஆழமடையும். வாழ்க்கை துணையுடனான பேச்சுவார்த்தைகளில் அமைதியான அணுகுமுறை அற்புதங்களை நிகழ்த்தும். சனி பகவான் அவர் குடும்பத்தின் நலனுக்கான பொறுப்புகளை தெளிவாக காட்டுவார். முக்கியமான முடிவுகள் எடுக்க வேண்டிய நேரம் வரும்போது உறுதியுடன் செயல்பட வலிமை தருவார். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்ப விவகாரங்களில் இயல்பான தலைமை பண்பு வெளிப்பட்டு அனைவரையும் ஒருங்கிணைக்கும் பாத்திரம் கிடைக்கும். மாதம் செல்ல செல்ல பொருளாதார திட்டமிடல் விஷயங்களில் குடும்பத்தினருடன் கலந்து பேசுவது நல்ல பலன் தரும். வெளிப்படையான உரையாடல்கள் நம்பிக்கையை வளர்த்து உறவுகளில் புதிய வலிமையை சேர்க்கும். அன்பின் அடித்தளத்தில் கட்டமைக்கப்படும் இந்த புரிதல்கள் வரும் காலத்திற்கான உறுதியான பந்தங்களை உருவாக்கும். பின்னோக்கிய பயணத்தில் இருக்கும் ராகு பகவான் தொடர்பாடல் துறையில் விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறார். உங்கள் வார்த்தைகள் சக்தி வாய்ந்தவை என்பதை உணர்ந்து சமூக ஊடகங்களிலும் நேரடி உரையாடல்களிலும் நிதானத்துடன் செயல்படுங்கள். எனினும் இதே காலகட்டம் புதிய திறன்களை கற்றுக்கொள்ளவும் உங்கள் அறிவை விரிவுபடுத்தவும் சிறந்த வாய்ப்பாக அமைகிறது. கேது பகவான் அவர் உயர்கல்வி மற்றும் ஆன்மீக ஞானத்தின் வாயில்களை திறக்கிறார். பாரம்பரிய அறிவு முறைகளை ஆராயவும் தத்துவ சிந்தனைகளில் ஆழமாக மூழ்கவும் இது பொருத்தமான நேரம். சமூக நிகழ்வுகளில் கலந்து கொள்ளும்போது எதிர்பாராத வாய்ப்புகளும் அர்த்தமுள்ள தொடர்புகளும் உருவாகும். வக்ரநிலையில் சஞ்சரிக்கும் குரு பகவான் ஏற்கனவே உள்ள கூட்டாண்மைகளை மறுஆய்வு செய்ய அறிவுறுத்துகிறார். அவசரமின்றி ஆழமாக சிந்தித்து எதிர்கால வளர்ச்சிக்கான உறுதியான அடித்தளம் அமைக்கும் நேரம் இது. மாதம் நெருங்க நெருங்க உங்கள் நீண்டகால கனவுகளை தெளிவாக வடிவமைத்து அவற்றை நோக்கிய பயணத்தை திட்டமிடுங்கள். சமூகத்தில் உங்கள் பங்களிப்பு இந்த மாதம் சிறப்பு முக்கியத்துவம் பெறுகிறது. பொறுப்புணர்வுடன் செயல்படும்போது உங்கள் நற்பெயர் இயல்பாகவே மேம்படும். தேவையில் உள்ளவர்களுக்கு நீங்கள் நீட்டும் உதவிக்கரம் உங்கள் ஆன்மீக பயணத்திற்கு புதிய வலிமை சேர்த்து உள்ளார்ந்த மகிழ்ச்சியை வழங்கும். பின்னோக்கிய பயணத்தில் இருக்கும் கேது பகவான் உங்கள் ஆன்மீக தேடலை புதிய ஆழங்களுக்கு அழைத்துச் செல்கிறார். இந்த மாதம் உங்களுக்குள் உறங்கிக் கிடக்கும் ஆன்மீக சக்திகள் விழித்தெழும் காலம். பாரம்பரிய வழிபாட்டு முறைகள் உங்கள் மனதிற்கு அமைதியும் வாழ்விற்கு வழிகாட்டுதலும் தரும். தியானத்தின் மூலமாகவும் தெய்வ நாமங்களை உச்சரிப்பதன் வாயிலாகவும் உங்களுக்குள் மறைந்திருக்கும் ஞானம் வெளிப்படத் தொடங்கும். வக்ரநிலையில் சஞ்சரிக்கும் குரு பகவான் கடந்த காலத்தில் நீங்கள் பெற்ற ஆன்மீக அனுபவங்களை மீண்டும் நினைவுபடுத்தி அவற்றிலிருந்து புதிய பாடங்களை கற்றுத் தருவார். புனித தலங்களுக்கு பயணம் மேற்கொள்ள வாய்ப்பு அமைந்தால் தயங்காமல் செல்லுங்கள். அந்த புண்ணிய பூமிகள் உங்கள் ஆன்மாவிற்கு புத்துயிர் அளிக்கும். சனி பகவான் அவர் தொடர்ச்சியான ஆன்மீக பயிற்சிகளின் அவசியத்தை வலியுறுத்துகிறார். ஒழுங்குமுறையுடன் கூடிய சாதனை நிலையான முன்னேற்றத்தை உறுதி செய்யும். ராகு பகவான் புதிய ஆன்மீக கருத்துக்களையும் நவீன தத்துவங்களையும் ஆராய்வதற்கான ஆர்வத்தை தூண்டுகிறார். பழமையும் புதுமையும் இணையும் இடத்தில் உங்களுக்கான தனித்துவமான ஆன்மீக பாதை வெளிப்படும். மாதம் செல்ல செல்ல உள்நோக்கிய பயணம் ஆழமடைந்து புதிய உணர்தல்கள் மலரும். தேவையில் உள்ளவர்களுக்கு உதவி செய்வது உங்கள் ஆன்மீக வலிமையை மேலும் பெருக்கி உள்ளத்தில் நிறைவை ஏற்படுத்தும். ஜனவரி மாதம் தனுசு ராசியினருக்கு உங்கள் வாழ்வில் புதிய அத்தியாயம் தொடங்கும் காலமாக அமைகிறது. சுய மேம்பாட்டிற்கான வாய்ப்புகளும் புத்துணர்வு மிக்க தொடக்கங்களும் உங்களை வரவேற்கின்றன. மாதத்தின் ஆரம்பத்தில் உங்கள் தன்னம்பிக்கை உச்சத்தை தொடும். எனினும் மாதத்தின் இரண்டாம் பகுதியில் பொருளாதார விஷயங்களில் கூர்ந்த கவனம் செலுத்த வேண்டிய தருணங்கள் வரும். பின்னோக்கிய பயணத்தில் இருக்கும் குரு பகவானும் ராகு கேது பகவான்களும் பொறுமையுடன் சிந்தித்து செயல்பட அறிவுறுத்துகின்றனர். கிரகங்களின் இயக்கங்களை நம்பிக்கையுடன் ஏற்று மனதில் உறுதியுடன் செயல்படுங்கள். இந்த மாதம் உங்கள் முயற்சிகளில் முன்னேற்றம், உறவுகளில் இனிமை, உங்கள் வாழ்வில் அமைதி, தெளிவு மற்றும் ஒத்திசைவு நிலவ வாழ்த்துகிறோம். இந்த பொது பலன் பகுப்பாய்வு பாரம்பரிய ஜோதிட கோட்பாடுகளின் அடிப்படையில் அமைந்துள்ளது. விண்மீன்கள் பேசட்டும், கிரகங்கள் வழிகாட்டட்டும், காலம் அமைதியுடன் இணங்கட்டும்.
வியோம்பேதா அஸ்ட்ராலஜி நெக்சஸ் நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு நன்றி. அடுத்த சந்திப்பில் மீண்டும் காணலாம்.